பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் 22 வசனம். சென்ட் மேத்யூ சாப்டர் 21 verse 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். விசுவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்படி ரயில் தண்டவாளத்துக்கு 2 பக்கமும் சரியாக இருக்க வேண்டுமோ, ஒன்று பிசகினாலும் அதில் மேலே இருக்கிற அந்த ட்ரெயினுக்கு மிகப்பெரிய ஆபத்தோ, அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசம் என்னிடத்தில் வைத்திருக்கிறார், ஜெபத்தை என்னிடத்தில் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்திலும் நான் சரியாக இருக்க வேண்டும், ஜெபத்திலும் நான் சரியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நான் குளரும்போது, நான் மிஸ் ஆகும்போது என் குடும்பம் கண்டிப்பாக கீழே விழும், தள்ளாடும், பெரிய விபத்து உண்டாகும், பிரச்சனைகள் வரும். நம்புறீங்களா? எத்தனை ட்ரெயின் விபத்தை பார்க்குறீங்க? பஸ்ஸுலேயும் அந்த டயரு நல்லா இருக்கணும், காரில் டயர் நல்லா இருக்கணும், பைக்ஸு. அது மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த ஆத்மாவுக்கு, அந்த ஆவிக்கு, அந்த சரீரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி செபிக்கிற என் அன்பு சகோதரனை, ஊழியம் செய்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியை, என் அன்பு பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை, நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறீங்க. ஆனால் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள சின்ன அறிவு இருக்கணும். ஜெபத்தில் நான் என்ன கேட்குறேன், ஜெபத்தில் நீங்கள் எவைகளை விசுவாசம் உள்ளவர்களை கேட்கல அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு உண்டாகும், நடக்கும், நடந்தே தீரும். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுங்களா? இது தாங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் நமக்குள்ளே அதிகமாகணும். ஒருவேளை எனக்குள்ளே விசுவாசம் குறைஞ்சி போகுது அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கிறவர்களோடு நான் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட நான் உட்காரணும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். மாற்றத்தை வரும்போது தான் ஏமாற்றம் மறைஞ்சு போகும். நான் ஜெபத்திலையும் விசுவாசத்திலையும் ஏமாற்றும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. நம்புறீங்களா? உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், உங்களுக்கு கண்ணீர் வடிக்க தெரியும், உங்களுக்கு புலம்ப தெரியும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அப்படியே உங்களால் பலன் இல்லையா, அப்படியே கட்டில் சாஞ்சிக்கிட்டு இல்லை சேரில் உட்காந்துக்கிட்டு, யாரும் இல்லை, தனிமையாக நீங்களாச்சும் ஆண்டவராச்சு, அப்படியே ஸ்தோத்திரத்தோட அப்பா எஸ்ஸப்பா அப்படியே உங்களை அர்ப்பணித்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடலை அவர் சமூகத்தில் அப்படியே பாட ஆரம்பித்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் என்ன ஜெபத்தை கேட்குறீங்களோ அதில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். எத்தனையோ அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ அதிசயங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதில் நிறைய அனுபவங்களை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்களாம் ஏமாத்துறோம். ஆஃப்டர் ஆல் எனக்கே கர்த்தர் செய்யும்போது நீங்களாம் ஏமாத்துறோம். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், அதுதான் தேவன் விரும்புகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும், அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிறது. அதை செய்யணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் ஊழியர் ஜெபம்னா சரியாயிடும், அதெல்லாம் போய், அதெல்லாம் செகண்டரி. இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். இது ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாரு? அவரோட கூட இருக்கிற சீஷைகளை பார்த்து சொன்னார். ஆண்டவரே, நீ சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. அப்படியா? எப்பப்பா அப்படின்னு சொல்லி கேட்கல. உடனே சொல்கிறாரு, சீஷைகள் அதை கண்டு, இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாக பட்டு போயிடுச்சு. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளில் ஜெப அக்கினி உங்கள் மேலே இறங்கி வரட்டும். அந்த விண்ணப்பத்தின் அக்கி உங்கள் மேலே இறங்கட்டும். ஸ்தோத்திரத்தின் அக்கினி உங்கள் மேலே இறங்கட்டும். வேண்டுதலின் அக்கினி உங்கள் மேலே இறங்கட்டும். ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் செய்வார். அவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது, செய்யும்போது, இல்லாமல் போக பண்ணும்போது அவரோட கூட இருந்த ஜபத்துக்கு, அந்த நபருக்கு தான் அந்த ஜப அக்கினி கர்த்தர் கொடுக்கிறார். இது எல்லோருக்கும் உகந்த ஒரு வார்த்தை அல்ல. இதை பரிசுத்த வேதத்தை ஃபாலோ பண்ணி பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளை அஸ்டே பண்ணாமல் காத்திருந்து அந்த தெய்வத்திற்கு உண்மையாக, அந்த தெய்வத்துக்கு உத்தமமாக, எங்கே போனாலும் வந்தாலும் அவர் விரும்புகிற பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஜீவ வார்த்தை தான் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிக்காமல் விசுவாசமுள்ளவர்களாய்
ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். டெஃபினெட்லி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஜெப கிருபை இருக்குங்க, கண்ணீர் இருக்குது, உபவாசம் இருக்குது, இல்லை சாதாரணமாக உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதலை விசுவாசத்தோட, அப்பா என் குடும்பத்துக்காக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, தனிமையில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கா பரவாயில்ல, அந்த ஜெபத்தில் பலவீனம் வராது. நீங்கள் விசுவாசம் இருக்க அதை பற்றி உங்கள் சரீர பலவீனத்தை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா நீ எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க. மிகப்பெரிய இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பு தகப்பனே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திருப்பி தேடுங்கள் கண்டுபிடின்னு சொன்னீங்களே. உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஸ்பாட்லேயே நீங்கள் ஒரு ஜீவ வார்த்தை கொடுக்குறீங்கப்பா. இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இதை கேட்கிற யாருக்கு மாத்திரமல்ல, இவர்கள் ஜெபிக்கிற விண்ணப்பத்திற்கும் அற்புதம் செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம். 2026க்கு நேராக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அற்புதமான ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு எத்தனையோ விஷயங்களில் அற்பமாய் இருந்திருக்கிறது. அவைகளெல்லாம் மாற போகிறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்புக்கரம் கூட இந்த பெரிய கருத்து செய்வதற்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.